வணக்கம், வெல்கம் டு பானு குக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோபி 65. கோபி 65 எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க, இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு அதை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், சால்ட்டு, மிளகாத்தூள், இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு கலர் பொடி. இது கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் வச்சுக்கலாம். மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணலாம். மாவு பிசைஞ்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், மைதா மாவு கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டுக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கரம் மசாலா, கலர் பொடி போட்டிருக்கோம், சில்லி பவுடரும் போட்டுக்கோங்க, ஜிஞ்சர் மசாலா போட்டிருக்கோம், கலர் பொடி போட்டிருக்கோம், கரம் மசாலா தூளும் போட்டிருக்கோம், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு. எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் டிப் பண்ணி எண்ணெயில் எல்லாத்துக்குமே பேஸ் இந்த மாவு தாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கனாலே போதும். ஒன்றுமே இல்லை, வெறும் அந்த மைதா 1 கப்பு, காலிஃப்ளவர் போட்டு, மைதாக்கு அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கலர் பொடி, சில்லி பவுட்ரு, சால்ட்டு, கார்ன்ஃப்ளவரு, அவ்வளோதான். இந்த மாவு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிங்கனாலே போடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான 65 டிஷ்ஷஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படியே டிப் பண்ணி எண்ணெயில் போடலாம். இந்த மாவு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி கோட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும்னா வெளியில் அப்படியே காலிஃப்ளவரில் அப்படியே இருக்கும். நல்லா கொதிச்சுட்டு வருது. கொதிக்க விட்டுட்டு எடுக்கணும். எண்ணெயில் பொரிச்சு எடுத்து இது ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கோபி 65. இதுக்கு நீங்கள் டாப்பிங்காக பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி சைடில் 2 ஆனியன் வச்சு கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் சொன்ன அந்த சாஸ் சொன்னோம் இல்லையா, அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி மேலே ஊற்றிட்டு சாப்பிட்லாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.